ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ஒரு பவுலில் 1 கப்பு மைதா, கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் தயிர், கொஞ்சம் நெய், 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அப்படி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிணையணும். ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டிங்கன்னா மாவு தண்ணியாக போயிடும், பாதுஷா செய்ய வராது. அப்புறம் இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சு எடுத்து இந்த அளவுக்கு நல்லா அப்படி சுற்றி சுற்றி மாவை நல்லா ரோல் பண்ணணும். அப்போ தான் அந்த பாதுஷாவில் கொஞ்சம் லைட்டாக லேயராக வரும்ல, அதுக்காக இந்த மாதிரி. இப்போ இந்த சைடில் உள்ள கொஞ்சம் மாவை அப்படி கொஞ்சமாக பிச்சு அது ஒன்று மேலே ஒன்று இதே மாதிரி வைக்கணும், அந்த லேயருக்காக. இதே மாதிரி நல்லா எல்லா பக்கமும் மாவை அப்படியே ரொட்டேட் பண்ணி நல்லா பிணைஞ்சு வைக்க வேண்டியதான். நீங்களும் ஒரு நாள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி நல்லா மாவை பிணைஞ்சு இப்போ வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இதுக்கு பாகு ரெடி பண்ணணும். எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு ஜீனி, 1 டம்ளர் தண்ணி. இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை, லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். லைட்டாக, ரொம்ப பிசுபிசுப்பாக ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி பாகு ஒரு மாதிரி அப்படி கெட்டியாயிரும், நல்லா இருக்காது. எல்லாத்தையும் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அந்த ஜீனி கரையட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு. பார்த்தா லைட்டாக கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எப்படி பாதுஷா செய்யலான்னு பார்க்கலாம். மாவை கொஞ்சமாக எடுத்துக்குவோம். பாதுஷா நல்லா பெருசாக செய்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவு கொஞ்சம் எடுத்துக்கங்க, சின்னதாக செய்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கங்க. இப்படி அழகாக கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அழகாக உருட்டிக்கணும். கட்டை விரலை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். அழகான பாதுஷா ரெடி ஆயிடும். இது மாதிரி இப்படி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணணும். கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக அப்படி உருட்டிட்டு கட்டை விரலை வச்சு லைட்டாக ஒரு அழுத்து ப்ரெஸ் பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குவோம். லைட்டாக ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடும்.
கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக உருட்டிட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுங்க போதும். நல்லா சின்னதாக வேணும்னா குட்டி குட்டி பாதுஷா செஞ்சுக்கலாம். நல்லா பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா நிறைய எடுத்து செய்யலாம். இதே மாதிரி எல்லா மாவும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஓவனாக போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதான். கோல்டு கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஒன்றோடு ஒன்று இடிக்காமல் மெதுவாக அப்படி போடணும். அழகாக ஒவ்வொன்றா மெதுவாக திருப்பணும். அவசரப்படாமல் செய்யணும். வேகமாக அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு வேகமாக பொரிச்சு எடுக்கணும். உள்ளே மாவாக இருக்கும், வேகாது. அதுக்காக தான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சா. இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாதுஷா. எல்லா பக்கம் நல்லா வெந்துருச்சு, கோல்டன் கலர்லேயும் வந்துடுச்சு. பார்க்கையிலே சூப்பராக இருக்கா. சாப்பிடணுன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாகில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பாதுஷாவை எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். போட்டு சும்மா அப்படியே முன்னாடி பின்னாடி லைட்டாக அப்படியே பிரட்டி விடணும். கொஞ்ச நேரம் அப்படியே வந்து பாகிலே இருக்கணும். எல்லாத்தையும் போட்டு அந்த பாகில் அப்படி லைட்டாக பிரட்டி விட்டுறணும். எல்லா பாதுஷாயும் அதில் போட்டு பிரட்டி விட்டாச்சு. இப்போ நல்லா பாகில் ஊறிடுச்சு. இப்போ நட்ஸ் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அது குட்டி குட்டியாக பவுட்ரு மாதிரி பண்ணி அது மேலே லைட்டாக ஒரு டெக்கரேஷனுக்கு வச்சும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் குங்குமப்பூ நட்ஸ் எல்லாம் அது மேலே வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய்.